சம்மர் வந்துட்டாலே போதும் என்னோட பொண்ணும் பக்கத்து வீட்டு பாட்டியும் சேர்ந்து ஏதாவது ஆர்ட் பண்ணுறோன்னு உட்காந்துருவாங்க. போன வருஷம் வந்து டெக்ஸ்டர்ட் ஆர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஃபென்ஸ் எல்லாம் சும்மா தானே இருக்குது, அதை அப்படியே பெயிண்ட் பண்ணிடுவோமேன்னு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல. காஸ்கோலேருந்து சிக்கன் மீட் பால்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை வச்சு ஒரு பாஸ்தா கேஸ்ரோல் பண்ணிடலான்னு ஐடியா. போன வருஷம் தான் கடைசியாக சிக்கன் மீட் பால்ஸ் வாங்கின மாதிரி ஞாபகம். அது வந்து பைனாப்பிள் டெரியாக்கி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பேசில் பெஸ்டோ ஃப்ளேவர் வாங்குறேன். வீட்லேயும் ஏற்கனவே பேசில் பெஸ்டோ சாஸ் இருக்குது. ஸோ அது கூட இது நல்லா பிளெண்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். வழக்கம் போல் பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு சிக்கன் மீட் பால்ஸை தனியாக குக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். அப்படியே அந்த பேனோட கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. மேபி இட்ஸ் டியூ டு த சீஸ் கான்டென்ட் இந்த மீட் பால்ஸ். சரி, வந்தது வரட்டும், எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அவனில் வச்சு குக் பண்ண தானே போகிறோன்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஸ்வீட் பெப்பர்ஸ், பெல் பெப்பர்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. இப்போது இது மேலே நம்மளுடைய பேசில் பெஸ்டோ சாஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஆனால் இந்த தடவை பக்காவாக பிளான் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபிஸ்லாம் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போ எந்த சாப்பாடு ஐட்டம் காஸ்கோவில் வாங்கினாலும் அப்படியே மீந்துடும். பாதிக்கு பாதி வந்து நாங்கள் டிஸ்போஸ் தான் பண்ணியிருக்கோம். அதை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஹாஃப் அண்ட் ஹாஃப் விப் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டேன். அது வந்து நல்ல திக்னஸ் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அவனை வந்து 400க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த பாஸ்தாவை கேஸ்ரோல் டிஷ்ஷில் மாற்றிட்டு பார்மெசான் அண்ட் மொசரல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 400 வச்சோம் இல்லையா, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் டிசில் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் 500ல் மாற்றி ப்ராயில் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தோன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி.